மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இந்த அவையில் பங்கேற்று இந்த தீர்மானத்தை வழிமொழிந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த தலைவர் பெருமக்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு தமிழர் என்கின்ற அடையாளத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் விதைத்து வந்திருக்கின்ற அந்த அரசியல்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீடித்து வருகின்றது. அந்த வகையில் தந்தை பெரியார் விதைத்த அந்த விதைப்பு மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்மொழிந்த தமிழ்நாடு என்கின்ற பெயர், பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் சமத்துவ பெரியார் முத்தமிழறிஞர் என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் தமிழருக்கென்று ஒரு அடையாளத்தை அரசியல்படுத்திய கலைஞர் அவர்கள், அந்த வரிசையில் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்துள்ள இந்த தனித்துவமான தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம். ஏனென்றால் இன்றைய சூழலில் என்ன மாதிரியான நெருக்கடி இருக்கின்றது? மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். தமிழ் மொழியை அழித்துவிட்டு அல்லது ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து தேசிய இனத்துடைய அடையாளத்தை அழிக்க முனைகின்ற இந்த சூழலில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய இந்த தீர்மானத்தை முதல்வர் அவர்கள் முன்மொழியும் பொழுது இந்த பக்கம் இருக்கின்ற பெருந்தகைகள் மட்டும்தான் கைதட்டி அல்லது மேசையை தட்டி வரவேற்றோம். ஆனால் எல்லோரும் வந்து அதை வரவேற்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை, அந்த தீர்மானத்தை வரவேற்க வேண்டும். ஏன்னா இது ரொம்ப மிக முக்கியமான தீர்மானம். அந்த அடிப்படையில் இதை நான் வந்து முன்மொழிகின்றேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வரவேற்றால் மகிழ்ச்சி. அந்த வகையில் இல்லை இந்த மேசை ஒளி வந்து இந்த பக்கம் அந்த பக்கத்தை விட இந்த பக்கம் தான் அதிகமாக இருந்தது என்பதால் நான் சொல்ல வந்தேன். வேற ஒன்றும் நான் குறையாக சொல்லவில்லை. ஏனென்றால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். தமிழர்களுடைய அடையாளத்தை, தமிழருடைய மொழியை, தமிழருடைய பண்பாட்டை, தேசியத்துடைய அடையாளத்தை உலகுக்கு பறைசாற்றுகின்ற ஒரு தனித்த தீர்மானம் என்கின்ற அடிப்படையில் இதை நான் முன்மொழிகின்றேன். கடந்த 4 நூற்றாண்டு மேலாக இதே களத்தில் இதே தாயகம், தேசியம், தன்னாட்சி என்கின்ற அடிப்படையில் தமிழர் உரிமை, தமிழர் பண்பாடு, தமிழர் வளர்ச்சியை முன்னிறுத்தி தமிழ் தேசிய அரசியல் களத்தில் எமது தலைவர் தமிழ் தேசிய போராளி தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இயங்கி வருகின்றோம். எமது தலைவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 17 கூட தமிழர் எழுச்சி நாள் என்றுதான் நாங்கள் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கின்றோம். தேசிய இனங்களின் மொழி, பண்பாடு, உரிமைகளுக்கு எதிராக இன்றைக்கு இந்து ராஷ்டிரம் என்பதை முன்மொழிகின்ற, அதை நிறுவக்கூடிய அல்லது கட்டமைக்கக்கூடிய அந்த முயற்சிகளை முறியடிக்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த தீர்மானம் மிக சிறப்பான தீர்மானம் என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு, பெருமையோடு, தலைநிமிர்வோடு இதை நான் வரவேற்கிறோம். இன்னமும் கூடுதலாக இன்றைக்கு
ஒன்றிய அரசு வலுக்கட்டாயமாக திணித்து வரும் சூழலில் அதனை முறியடிக்கும் விதமாக இந்த ஆண்டு எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய பிறந்த நாளில் உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நாங்கள் நடத்தவிருக்கின்றோம். ஏன் இதை இங்கே சொல்கிறோம், இந்த சட்டப்பேரவையில் சொல்கிறோம் என்றால், இன்றைக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறு வேறு என்று சொல்லி தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக முன்வைக்கின்ற அபாயகரமான சூழலில் இந்த தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானம். அந்த தீர்மானத்தை ஒட்டி எங்களுடைய அரசியல் செயல்பாடுகளும் இருக்கிறது என்பதால் இதை நாங்கள் வரவேற்கின்றோம். அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்துள்ள இந்த தனித்த தீர்மானத்தை தமிழ் தேசிய இனத்தின் பண்பாட்டு உரிமையை நிலைநாட்டும் என்பதில் எந்த தயக்கமுமின்றி விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுக்க இதை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். கன்னட தேசிய இன மக்கள் தங்களுடைய தேசிய இனத்தின் கொடியாக பாவித்து அதனை அனைத்து பொது மற்றும் கலாச்சார நிகழ்வுகளிலும் ஏற்றி வருகின்றனர். அவர்களுக்கென்று ஒரு தனித்த அடையாளத்தோடு ஏற்றி வருகின்றனர். மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது நவம்பர் 1, 1956 அன்று ஆண்டுதோறும் அம்மாநில கொடியை மாநிலமெங்கும் பறக்க விடுகிறார்கள். நாம் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை முன்மொழிகின்ற போது எங்கள் பகைவர் எங்கோ பறந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாவதல் கண்டு என்கின்ற முழக்கம் இன்றைக்கு தேவைப்படுகின்றது. அப்படியான ஒரு தனித்த தீர்மானத்தை இன்றைக்கு முன்மொழிந்திருக்கிறார்கள். நாம் இந்த சூழலில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிறைய நல்ல செய்தி நிறைய சொல்லிட்டீங்க, போதும். நிறைய பேருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். அமைச்சர் அவர்கள் பிரபாகரன் அவர்களே இதை தடுக்கலாமா? இல்லை, அந்த பெயர் கொண்டவர் இல்ல மேதகு பேரவைத் தலைவர் பிரபாகர் அவர்கள் எதை எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும், இல்லை எதை எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பதை பிரபாகர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். மேதகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய உரைக்கு நீங்க தடை போடலாமா? தமிழ் தேசிய இனத்தின் உரிமைகளுக்கு எதிராக யார் வந்தாலும் எங்கிருந்து வந்தாலும் அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகளை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமென சங்கே முழங்கு என்கின்ற முழக்கத்தை முழங்கி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்னெடுத்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வரவேற்கின்றோம். வாழ்க தமிழ்நாடு, வெல்க தமிழ் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.